ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எஸ் சைஸ்க்குள்ளே அம்ப்ரேலா லாங் ட்ரெஸ்ஸு தான். நான் பாருங்கள் சைடில் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபேப்ரிக் எடுத்து ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜ் எந்த மாதிரி நம்ம தைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிடணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஃபேப்ரிக் எடுத்து எந்த மாடலில் தைக்கணுங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ நான் பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் பிங்க், இந்த சுனிதா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த பேட்டர்னில் தான் தைக்கணுன்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து நான் எஸ் சைஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாப், அதுக்கு பிறகு அம்ப்ரேலா ஸ்கர்ட் வரும், அப்புறம் ஸ்லீவ்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து டாப்பை பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து எப்படின்னா, டாப்புக்கு வந்து ஒரு ஒரு 1 மீட்டர் துணி, ஒரு 1.5 மீட்டர் துணி தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவ்ஸும் வைக்க போகிறோம். ஸோ டாப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 4 மீட்டர் துணி தேவைப்படும். ஏன்னா வந்து இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி அம்ப்ரேலா, அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி, ஒரு 4 மீட்டர் துணி தேவைப்படும். அதே மாதிரி டாப்புக்கு வந்து நான் வந்து மேலே அந்த டாப்புக்கு வந்து கோல்டன் கலர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ண போகிறேன். கீழே வந்து ஃபுல்லாகவே பிளாக். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு கோல்டனும் பிளாக்கும் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட்டிங்கை பார்க்கலாம். ஸோ கட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி டாப் என்னென்னா ஹைட்டு, ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டையும் விட்த்தையும் பார்க்கணும். ஹைட்டு வந்து எவ்வளவு நீங்கள் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் எடுக்கீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடணும். கீழேயும் மேலேயும் தைக்கிறதுக்கும் கீழே இது ஸ்டிச் பண்ணதுக்கு போகும். ஸோ நான் வந்து ஹைட் 15 இன்ச் எடுத்திருக்கேன். அதோடைய விட்த்து வந்து நீங்கள் என்றைக்குமே துணி வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டையும், இது 4 ஃபோல்டு, ஏன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வரும். ஸோ இது இங்கே ஃபோல்டட் போர்ஷனு. ஸோ எந்த ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்குனாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டையும் விட்த்தையும் எடுத்து பார்த்துட்டு இந்தளவுக்கு ஃபேப்ரிக் பத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து 15, விட்த்து வந்து 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். 7.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி. ஸோ இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம 7.5, 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலான்ஸ்க்குன்னு வச்சுருக்கோம். ஸோ ஹைட்டு வந்து 15 இன்ச், விட்த்து வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். இது 1.5 சேர்த்து 9 இன்ச்சு. அதே மாதிரி ஷோல்டர், நெக் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்குக்குள்ளே ஃப்ரண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிடலாம். நான் வந்து நெக்குக்குள்ளே ஃப்ரண்ட் வந்து ஒரு 5 இன்ச், பின்னாடி வந்து ஒரு 3 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் நெக் எவ்வளோ டீப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் இது பண்ணி, நம்ம பேக்கில் வந்து ஜிப்பு வைக்கணுன்னா ஒரு கொஞ்சம் பெரிய நெக்குன்னா அப்படியே கழுத்துலோடி போயிடும். சின்ன நெக்குன்னா ஜிப்பு வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஸோ 3.5 இன்ச் இதோடைய நெக்கோடைய விட்த்து. டெப்த்து வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு 5, பேக்குக்கு ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் இப்படி எடுத்துகிட்டு, அதுக்கு பிறகு 7.5 இன்ச் இந்த மாதிரி நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட், எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை 4ல் டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு, சீம் அலான்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இது வந்து கீழே இடுப்பு போர்ஷன் வந்து 8 இன்ச்சு ப்ளஸ் இந்த மாதிரி 1.5 இன்ச்சு. அதுக்கு பிறகு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு டாட்டு கொடுக்கலாம். டாட்டுக்கு வந்து நம்ம எங்கேருந்து ஃபோல்டட் போர்ஷன் இந்த மாதிரி இருக்கோ இங்கேருந்து நான் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, கீழே வந்து இங்கே இப்படி நம்ம ஒரு 5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு டாட்டு கொடுத்துக்கலாம். இதுதான் டாப்போடைய மெஷர்மெண்ட். இப்போ நம்ம இதுக்குள்ளே பாட்டம் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ பாட்டம் வந்து ஃபேப்ரிக்கை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் ஃபோல்டட் போர்ஷன் வரும், இந்த பக்கம் வந்து ஓப்பன் போர்ஷன் வரும். ஸோ இங்கே நம்ம 8 இன்ச்சு இடுப்புக்கு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 8 இன்ச்சு இடுப்புக்கு எடுக்க போகிறோம். இங்கேயும் கொஞ்சம் ஸ்டிச்சுக்கு போகும். அதனால் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டிச்சுக்கு இது ஜாயிண்ட், ஒரு சைடு ஃபோல்டடாக இருக்கும், ஒரு சைடு வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சு வரும் இந்த அம்ப்ரேலா ஸ்கர்ட்டில். அதே மாதிரி ஹைட் வந்து நான் 42 இன்ச் எடுத்திருக்கேன். ஹைட் 42 இன்ச், விட்த் வந்து 8 இன்ச். இது எப்படின்னா எவ்வளவு இடுப்பு மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் 4ல் டிவைட் பண்ணிவிட்டு எடுக்கணும். எடுத்து கொஞ்சம் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 2-3 பாயிண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா ஸ்டிச்சுக்கு ஆகிக்கிடும். இது வந்து 42 இன்ச் எனக்கு ஹைட் தேவை. ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து 1 இன்ச்சு கூட எடுக்கணும். கீழேயும் மேலேயும்
ஸ்டிச்சுக்கு தேவைப்படும். ஸோ 42 இன்ச் இப்படி எடுத்துகிட்டு கரெக்டாக இதே மாதிரி 42 இன்ச் கரெக்டாக மெஷரிங் டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சுன்னா இது நம்மளுக்கு வந்து அம்ப்ரெல்லா சர்க்கிள் வந்துடும். இதுதான் இதோடைய ஸ்கர்ட். இது வந்து டாப் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்லீவ்ஸை பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட் வந்து இது வந்து ஸ்லீவ்ஸ். இது வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் தான். ஸ்லீவ்ஸோட ஹைட் வந்து 14 இன்ச். டோட்டல் ஹைட் வந்து இல்லை 14 இன்ச் ப்ளஸ் ஒரு 3 இன்ச். டோட்டல் ஹைட் வந்து 17 இன்ச் நான் எடுத்திருக்கேன். விட்த் வந்து 8 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கீழே இங்கேருந்து ஒரு 3 இன்ச் கீழே கொண்டுட்டு வந்துட்டு இது நம்ம ஒரு ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுத்து கீழே இங்கே வந்து 5 இன்ச் கீழே அந்த ஃபோல்டு கீழே இந்த பக்கம் 5 இன்ச். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன் வரும். நான் என்ன பண்ண போகிறோம்னா 14 இன்ச் ஃபுல்லாகவே பிளாக் ஃபேப்ரிக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து கோல்டன் கலர் ஃபேப்ரிக்கை வைக்க போகிறேன். அப்படிங்கிற போர்ஷனில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே பிளாக் மாதிரி தெரியாது. அதனால் இங்கே கோல்டன் ஃபேப்ரிக் வரும். டாப்பும் அதே மாதிரி கோல்டன் ஃபேப்ரிக் வரும். ஸ்கர்ட் ஃபுல் பிளாக் வரும். கீழே தேவைப்பட்டால் நம்ம வந்து இந்த போர்ஷனில் வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சுக்கிடலாம். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து இந்த பேட்டர்னில் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இதோடைய டிராஃப்டிங். இப்போ நான் கட் பண்ண ஃபேப்ரிக்கை எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளே வந்து நான் பிளாக் கலர் ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் கீழே ஸ்கர்ட்டுக்கு வர ஃபேப்ரிக். இந்த பிளாக் கலருக்கு மேலே இந்த கோல்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கேன். உள்ளே நம்ம கோல்டன் கொடுக்கலாம், பட் ரொம்ப கோல்டனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக்கு மேலே வந்து இந்த மாதிரி கோல்டன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. இது வந்து பேக்கு. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள், ஸ்லீவ்ஸும் அதே மாதிரி பாருங்கள். ஸ்லீவ்ஸ் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு கீழே வந்து இந்த மாதிரி வரும். இதுக்கு லைனிங் கொடுக்கணும். லைனிங் கொடுத்துட்டு இது இப்படி கோல்டன் இப்படி கோல்டன் வரும். ஸோ இது வந்து மேலே உள்ள டாப், இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து ஸ்லீவ்ஸ் இப்படி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது மேலே வந்து டாப் போர்ஷன், இது வந்து ஸ்லீவ்ஸ், கீழே வந்து அம்ப்ரெல்லா. இந்த மாதிரி பாருங்கள், அம்ப்ரெல்லா இந்த மாதிரி வரும். ஸ்டிச் பண்ணால் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது வந்து டிராஃப்டிங்கும் கட்டிங் வீடியோ மட்டும்தான். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்குள்ள ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் டிராஃப்டிங் எப்படி பண்ணனோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சி வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.